கடல் பொன்னும் மணியும் முத்தும் பவளமும் நிறைந்து காணப்படும் நீர்நிலை பகுதி. அப்படி பார்க்கடலில் பையத் துயின்ற பரமனடி பாடி பக்தியினால் உயர்ந்து அமுதம் என்னும் தமிழினால் இன்கவி பாடிய பரம கவிகளான ஆழ்வார்கள் எம்பெருமானை கடல் வண்ணர், பனிமுகில் வண்ணர், கருமுகில் வண்ணர், பச்சை வண்ணர், பவள வண்ணர் என்றெல்லாம் பாடி மகிழ்ந்தனர். படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்கிறார் குலசேகராழ்வார். திருப்பவளவாய்தான் தித்தித்திருக்குமோ என்று திருமொழி பாடினாள் ஆண்டாள். பகவான் கடலாகவும் இருக்கிறான், பவள வண்ணனாகவும் இருக்கிறான். திருமங்கையாழ்வார் அற்புதமாக பல திவிதேசங்களை ஒன்று சேர்த்து பாடுகிற பொழுது பனிவரையின் உச்சியாய் பவளவண்ணா எங்குத்தா எம்பெருமான் உன்னை நாடி ஏழையேன் இங்கனமே உழிதருகேனே வங்கத்தால் மாமணி ஒன்று உந்து முன்னீர் மல்லையாய். கடற்கரையிலே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திவ்ய கஷேத்திரம் திருக்கடல் மல்லையை காட்டினார். மதில் கட்சி ஊராய் பேராய் திருக்கட்சி மாநகரத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடியவனே என்று பல திவிதேசங்களை காட்டிக்கொண்டு வருகிற பொழுது பனிவரையின் உச்சியாய் பனிவரையின் மீதே எழுந்தருள் இருக்கக்கூடிய மலையிலே வாசம் செய்பவனே என்ன திருமைய மலையாளனையும் சேர்த்து சொல்லலாம்படியாக அமைந்திருக்கக்கூடிய நிலையிலே பனிவரையின் உச்சியானவன். ஆகவே அப்படிப்பட்டவன் யார் என்றால் பவளவண்ணா, பவளவண்ண பெருமாளே, பவளவண்ண பெருமாளே என்கிறார். துவாபர யுகத்திலே பகவான் பவளவண்ணனாக சேவை சாதிக்கிறான், சிவந்த வண்ணனாக. அந்த பகவான் தான் காஞ்சிபுர கஷேத்திரங்களுக்குள்ளே ஒரு கஷேத்திரத்திலே பவள வண்ணனாக நமக்கு சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறான். ஆக மலையை அனுபவித்தோம், கடலிலே இருக்கக்கூடியதாய் அமைந்திருக்கக்கூடிய பவளத்தையும் அனுபவிக்கும்படியான நிலை. இப்படி இரண்டு திவ்ய கஷேத்திரங்களை இந்த ஆழ்வார்கள் தரிசனத்திலே நாம் அனுபவிக்கும்படியான ஒரு அற்புதமான பேற்றை பெற்றிருப்பது இது நமது பேராகும். காஞ்சியிலே அமைந்த 14 திவ்ய தேசங்களில் பெரிய காஞ்சிபுரத்திலே அமைந்த திவ்ய தேசமே திருப்பவளவண்ணர் திருக்கோவில். இந்த திருக்கோவிலுக்கு எதிர்ப்புறத்திலே பச்சை வண்ணர் என்னும் திருநாமத்துடன் தனி கோவில் கொண்டு எழுந்தருளியிருக்கிறான் பச்சை வண்ண பெருமாள். காஞ்சியிலே பிரம்மனின் யாகத்தை கலைக்க முயன்ற சரஸ்வதியின் முயற்சி தோல்வியடைய அஷ்டபுஜம் கொண்டு அரக்கர்களை அழித்த எம்பெருமானின் திருமேனி செவ்வண்ணமாயிருக்க பவள வண்ணராய் எம்பெருமானும் திருக்காட்சி கொடுத்தார். ஆவணி ரோகிணியில் கண்ணனுடன் நடக்கும் அந்த பவள வண்ணனின் திருமஞ்சனத்தை தரிசித்துக் கொண்டே திருமேனி வடிவழகை காண்போம். நாராயணன் கிருத யுகத்திலே ஸ்வேத வர்ணம் என்னும் வெண்ணிறமாகவும், திரேதா யுகத்திலே பிரவாள வர்ணம் என்னும் பவள நிறமாகவும், துவாபர யுகத்திலே மரகத வர்ணம் என்னும் பச்சை நிறம் கொண்டும், கலியுகத்திலே ஷியாமள வர்ணனாக கருநீல வர்ணத்திலே காட்சி தருவதாக முன்னோர்கள் உரைப்பர். ஆக அர்ச்சாவதாரத்திலே ஈடுபட்ட ஆளிநாடன் இந்த எம்பெருமானின் வியத்தகு வர்ணத்தை கண்டு மையல் கொண்டு பவள வண்ணா எங்குற்றாய் எம்பெருமான் உன்னை நாடி ஏழை ஏன் இங்கனமே உழிதருகேனே என்று மங்களாசாசனம் செய்தார். மல்லையிலும் திருக்கச்சி என்னும் அத்தி ஊரிலும் திருப்பேர் நகர் என்னும் கோவிலடியிலும் திருவடந்தையிலும் திருப்பார்கடலிலும் திருப்பதியிலும் காட்சி தரும் எம்பெருமானின் வண்ணங்களிலிருந்து வேறுபட்ட வண்ணமாய் ஆழ்வாருக்கு இந்த எம்பெருமானும் காட்சி தர
பவள வண்ணர் என்றே அழைத்து மகிழ்ந்தார். எவ்வண்ணம் ஆழ்வார்கள் சிந்தித்தார்களோ அவ்வண்ணமானான் ஆழியான் எம்பெருமான். அந்த மேகவண்ணனை, விண்ணவர்த்தம் பெருமானை, மங்கை வேந்தன், பரகாலன், கலியன் சொன்ன தமிழ் மாலை கொண்டு உள்ளன்போடு வணங்கி மலைபோல் வரும் நம் துயரத்தை பனிபோல் உருகச் செய்து நல்வாழ்வு பெற்றிட மெய்ய மலையானை, சங்க வண்ணனை, பவள வண்ணனை தொழுது நிற்போம். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள். ஆழ்வார்கள் தரிசனம் காண வாருங்கள், நம் ஆழ்வார்கள் தரிசனம் காண வாருங்கள். இந்த நிகழ்ச்சியை பற்றிய